கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 9 முதற் பகுதி. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீண்ட காலத்திற்கு முன்பதாக ஒரு அருமையான அம்மா அவர்களை நான் கிறிஸ்துவுக்குள்ளாக அறிந்திருக்கின்றேன். தற்பொழுது அம்மா அவர்கள் கடவுளத்தில் இருக்கின்றார்கள். நான் அறிந்த காலம் முதல் அன்பு தாய் அவர்கள் எழும்பி நடக்க முடியாதவர்களாக அவர்கள் படுக்கையின் மீதே இருப்பார்கள். ஆனால் நான் எப்பொழுது போய் அவர்களை சந்தித்தாலும் ஒரு முறை கூட அவருடைய முகம் வாடினதாகவோ துக்கம் நிறைந்ததாகவோ அல்லது தன்னுடைய நிலையை குறித்து அவர்கள் வருந்தினதாகவோ நான் பார்த்ததில்லை. அது மாத்திரமல்ல, அதை எல்லாவற்றையும் தாண்டி, அம்மா தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் மலர்ந்த முகத்தோடு கூட சிரித்து கொண்டே அவர்கள் சொல்லுவார்கள், கிருபை ஐயா என்று சொல்லுவார்கள். அந்த கிருபை என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் அவருடைய வாயிலே இருந்து கடவுளை குறித்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒன்று. கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. கிருபை என்பது என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அனுகிரகம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒத்தாசை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பலன், ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்ற வழி நடத்துதலுக்கு பெயர்தான் இந்த கிருபை. பவுலை பார்த்து ஆண்டவர் பேசும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். ஒருவேளை எந்த சூழ்நிலையிலே என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அதை குறித்து இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டாம். மாறாக பவுலுக்கு எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கடவுள் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே வார்த்தையை தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். அந்த அன்பு தாய் அவர்கள் சற்று முன்பதாக நான் குறிப்பிட்டேன் அல்லவா, அவர்களுக்கும் அவர்கள் இருந்த அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஆண்டவருடைய கிருபையை மிக தெளிவாக அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா கடவுளுடைய கிருபை என்று சொல்லி. இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும். நான் கடந்து செல்லுகின்ற பாதை எவ்வளோ பயங்கரமான பாதை என்பதில் சந்தேகமில்லை. பல நேரங்களிலே இது என்னால் தாங்க முடியாத ஒன்றாய் இருக்கிறது, இது சுமக்க முடியாத ஒன்றாய் இருக்கிறது, இது என் வாழ்க்கையை அப்படியே நிலைக்குலைய செய்துவிட்டது, என் சந்தோஷத்தை தொலைத்து விட்டேன், நிம்மதியை தொலைத்து விட்டேன், நான் எண்ணி இருந்ததற்கு மாறாகத்தான் இப்பொழுது காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்டதான மிக பயங்கரமான ஒரு பாதைக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இவைகளின் மத்தியில் கடவுள் நமக்கு ஏதாகிலும் ஒரு வார்த்தையை சொல்லி தருவாரானால் அவர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஆம், அப்படியே ஒரு வெள்ளை தாளிலே நம்முடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் எவ்வளவு தூரம் எழுத முடியுமோ அவ்வளவு தூரம் எழுதிவிட்டு அவற்றின் குறுக்காக அந்த எல்லா எழுத்துக்கள் நாம் எழுதினோமே, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய தேவைகள், இவையெல்லாவற்றுக்கு மேலாக அந்த எழுத்துக்களின் மேல் ஒரு சிவப்பு மையில் பெரிய ஒரு எழுத்தாக, என் கிருபை உனக்கு போதும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எழுதினால் போதும். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் நம்மை அப்படியே சீரழித்து சின்னாபின்னமாக்கி நம்மை கண்ணீரின் பாதையிலே நடக்க செய்து கொண்டிருக்கிறதான
அது அவ்வளவு வேதனைகளும் அப்படியே மறைந்து போய் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய இருதயத்திற்குள் வருகிறதையும், ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் நம்முடைய அப்படியே சிந்தையை நிரப்புகிறதையும் நாம் பார்க்க முடியும். மறந்துவிட வேண்டாம், கர்த்தருடைய கிருபை நமக்கு எந்த சூழ்நிலையிலும் போதுமானதாக இருக்கிறது. அது ஒரு நாளும் ஒழிந்து போகாது, அது ஒரு நாளும் மாறாது, அது ஒரு நாளும் குறைந்து விடாது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளை நடத்துவதற்கும், நாம் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இருந்து விடுதலை பெறுவதற்கும், நாம் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கும், நாம் எண்ணி இருக்கிற உயரத்தை அடைவதற்கும், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் அவருடைய கிருபை நமக்கு போதும். அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை காட்டிலும் நாளைக்கு இன்னும் அதிகமான விசேஷித்த கிருபையை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆகவே பிரச்சனைகள் இருக்கிறது உண்மை. ஆனால் அந்த பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். இவைகள் மாறுவதை நாம் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்ற இந்த அற்புதமான அனுபவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுடைய எல்லா பிரச்சனை மத்தியில், எங்களுடைய எல்லா தேவையின் மத்தியில் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த வார்த்தையினாலே இந்த காலை நேரத்துகளை பலப்படுத்துவதற்காய், தைரியப்படுத்துவதற்காய் தோற்றுறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தியருளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.